இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க, காரியங்களை எங்கள் கற்றுக் கொடுங்க. இன்னும் விசுவாசத்தில் நாங்கள் வல்லவர்களாய் மாற, விசுவாசத்தை நாங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் ஆளுகை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். விசுவாசமானது ஆமென். இப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் விசுவாசம்தான். அது 2 விதத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் எதை நம்புகிறேனோ அந்த நம்பிக்கையினுடைய உறுதி. 2வது, காணப்படாதவில் நிச்சயம். ஒரு காரியம் நம்ம பார்க்கலன்றதுனால அது இல்லைன்னு கிடையாது, இருக்குது. ஆனால் நம்ம கண்கள் பார்க்கல. ஆனால் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், இருதயத்தில் நிச்சயத்தோடு கூட இருக்கும் பொழுது அது என்னவாக மாறுகிறது சொல்லுங்க? என்னவாக மாறுகிறது? விசுவாசமாக மாறுகிறது. சரி, ஓகே. இப்பொழுது இந்த விசுவாசத்தில் இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆழமாக நம்ம படிக்கலாம். அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பகுதியை நம்ம எடுத்து நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 1வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்தே நம்ம படித்தா நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவ்வளோ வேணாம். சரி, நான் அதிலேருந்து படிக்கிறேன். 31லேருந்து. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகி தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றான். அதற்கு மரியாள், இங்கிருந்தான் கொஞ்சம் கவனிக்கணும். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். அந்த மரியாளுக்கு கல்யாண திருமணம் ஆகலை, கூடி வரலை. அதுக்கு முன்பதாகவே என்ன வந்துடுது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வருதுன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு ஒரு கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆனால் இது கேட்குறாங்க அவங்க, இது எப்படி ஆகும், ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது எப்படி நடக்கும், வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆனால் அந்த கேள்வி சந்தேகத்தின் கேள்வி இல்லை, அவிசுவாசத்தின் கேள்வி இல்லை. இதே மாதிரியான ஒரு கர்த்தருடைய வார்த்தை ஆசாரியனாகிய சகரியாவுக்கு போகுது. அப்போ சகரியாவுக்கு போகும்போது அவருக்குள்ளே என்ன வந்துடுச்சு, நிறைய சந்தேகம் வந்துச்சு, டவுட் வந்துடுச்சு. நாங்கள் வயசு ஆகிடுச்சு, எங்களுக்கு நாங்கள் கிழவன் ஆகிட்டோம், எங்கள் மனைவி அவங்க கிழவி ஆகிட்டாங்க, வயசு ஆகிடுச்சு, இனிமேல் எப்படி குழந்தெல்லாம் பிறக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை தேவதூதன்கிட்ட கேட்குறாரு. ஆனால் அது அவிசுவாசத்தை குறிக்குது. காரணம் என்னென்னா, தேவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவர்னு சொல்லி இந்த சகரியா விசுவாசிச்சிருக்கணும். ஏன்னா அவருக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. இந்த சகரியாவுக்கு யாருடைய சாட்சி சொல்லலாம், ஆபிரகாமுடைய சாட்சி கூட அவர் யோசிச்சிருக்கலாம். அதை கூட என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்துருந்துருக்கலாம். ஆபிரகாமு கூட வயசான காலத்தில் ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு. அப்போ அதே மாதிரி எனக்கும் செய்ய வல்லவர்னு சொல்லி இந்த சகரியாவை நோக்கி அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர் விசுவாசிச்சிருக்கணும். ஆனால் என்ன பண்ணல, விசுவாசிக்கல, அவிசுவாசப்பட்டு கேள்வியை கேட்குறார். அதனால் என்ன பண்ண, இந்த சம்பவம்லாம் நடக்கிறது வரைக்கும் நீ என்ன பண்ணுவேன், உன் வாய் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஊமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறார். அது வரைக்கும் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் எப்படி தான் இருக்கிறார், அவர் ஊமையாக இருக்கிறார். ஆனால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அவிசுவாசமாக பேசுகிறவர்களை வைத்து காரியங்களை சாதிக்க முடியாது. அவிசுவாசமாக பேசுகிறவங்களை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் ரொம்ப நல்லா இருப்பாருங்க. ஏன்னா அவர் வாயை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாருன்னா அந்த சம்பவமே நடந்திருக்காது. பேசியே என்ன ஆயிருக்கும், அந்த ஆசீர்வாதமே வராமலே போயிட்டுருக்கும். அதனால தான் நீ ஒரு வாயை கொஞ்சம் மூடனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வாயை க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. அவிசுவாசமாக பேசுகிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, வருகிற ஆசீர்வாதத்தை அதை அதை கெடுத்து போட்டுருவாங்க. ஆசீர்வாதம் வரவிடாமல் பண்ணிடுவாங்க.
இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்காது அப்படின்னா வராது. ஹல்லேலூயா. இப்போது விசுவாசமான வார்த்தை வரும் பொழுது என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அங்கீகரிக்க வேண்டும். அது கர்த்தர் எனக்கு கொடுக்குற வார்த்தை, இது கர்த்தர் எனக்கு கொடுக்குற வாக்குதத்தம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதை ரிசீவ் பண்ணி அதை நம்மளுடைய உள்ளத்தில் வைத்து அதுக்காக நம்ம ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்காக காத்திருக்கணும். அப்போ அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் சிலர் என்ன பண்ணிடுறாங்க, வர ஆசீர்வாதத்தை கூட பேசியே என்ன பண்ணிடுறாங்க, வரவிடாமல் பண்ணிடுறாங்க. சில காரியங்களை செய்ய சொன்னா சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் என்னது, எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் முடியாதுன்னு நான் சொன்ன என்ன ஆகிடும்னா, நமக்கு முடியாது தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே பெருகிடும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, நிச்சயமாக இதனுடைய வாழ்க்கையில் நடக்கும், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், பிரயாசப்படுவோம், அதை அடைவதற்கு முயற்சி பண்ணுவோம், சில காரியங்களை செய்வோம். ஆனால் முடியாது, வராது, இது எனக்கு தெரியாது, இது எப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க கேட்க என்ன ஆகிடும்னா அது நடக்காமலே போயிடும். அது நடக்காமலே என்றைக்குமே உலகத்தில் கூட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எதிர்மறையான காரியங்களை என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பேசாதீங்க, நெகட்டிவாக பேசாதீங்க. நெகட்டிவாக பேச என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிற சூழ்நிலைகள் வந்துடும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. போன வாரத்தில் கூட நம்ம என்ன சொன்னோம், பெற்றோர்களுக்கு சில ஆலோசனைகளை சொன்னோம். உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் அனிமல்ஸ் நேமை வச்சு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கூப்பிடுறீங்க போல, ஏன்னா நிறைய பிள்ளைகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட. டைரெக்டாகவே கம்ப்ளைண்ட் பிள்ளைகள் இடத்துலேருந்து எனக்கு வருது. ஏன்னா நீங்கள் ஏன்னா நீங்கள் பிரசங்கம் கேட்டிங்களா இல்லை தெரியல, பசங்க நல்லா கேட்டுருக்குறாங்க. பசங்க நல்லா பிரசங்க. நீங்கள் பிரசங்கத்தில் என்ன சொன்னீங்க, பிரசங்கத்தில் என்ன சொன்னீங்க, எரும மாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் சொல்கிறாங்க, இது இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல முடியும், சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சின்ன பசங்களை மட்டும் நம்ம எவ்வளோ சொல்கிறோம், எவ்வளோ சொல்கிறோம், மதிக்கிறியா, கேட்குறியா, திருந்த மாட்டேற, திரும்ப திரும்ப அதே பண்ணுறேன் நம்ம சொல்கிறோமே. அதே தப்பு தான் நான் என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் கூட செய்கிறோம். அப்போ பிள்ளைகளை பார்த்து என்றைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறோம், கூப்பிட்டு வச்சு. அது நாட்டியாக தான் இருக்கும், பிரச்சனை தான் பண்ணோம், விளையாடும், எதனா எடுக்கும், தூக்கி போடும், உடைக்கும், எல்லாம் பண்ணும். குழந்தைன்னா அப்படி தான் இருக்கும். எதுவுமே பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தை எங்கே கூப்பிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணணும். எதுவுமே பண்ணலை, பேசாமல் இருக்குது, உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்குது, அங்கெங்கேயும் போக மாட்டுது, எதையும் பேச மாட்டுது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கலன்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் குழந்தை என்ன அப்படி இருக்கும், எல்லாம் துருத்துன்னு எல்லாமே பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நீங்கள் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் வலிக்குதுன்னு வைங்களேன், பயங்கரமான வலி, கஷ்டம்தான். ஆனால் சின்ன சின்ன வலியெல்லாம் கூட நமக்கு ஆசீர்வாதம் தான். நம்ம காலில் ஏதாச்சும் ஒரு அடிபடுதுன்னு வைங்க, வலிச்சுதுன்னா ஐயோ வலிக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒரு விதத்தில் நல்லது தான். பெயின் இஸ் அ பிளஸ்ஸிங், தெரியுங்களா உங்களுக்கு? வலி கூட ஒரு விதத்தில் ஒரு ஆசீர்வாதம் தான். இப்போ பாரு, நைட்டில் தூங்கிட்டு இருக்குது, ஒரு எலி ஒரு விரலை கடிச்சு சாப்பிட்டு போகுதுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? காலையிலேருந்து பார்த்தா ஒரு விரலை காணும், ஐயோ ஒரு விரலை காணாமல் போச்சு. கடிக்கும் போது அப்படி ஐயோ துடிச்சு பிடிச்சி ஏந்துக்கிறோம்ல, அந்த வலி இருக்கிறதுனால தான் உங்கள் விரல் காப்பாற்றப்படுது. சில நேரங்களில் சின்ன சின்ன வலி கூட நமக்கு பிளஸ்ஸிங் தான், சரிங்களா? தலை வலிக்குது, உடனே என்ன பண்ணுறோம், போய் டாக்டரை பார்க்குறோம், அதுக்கு மாத்திரை போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். வியாதி இருக்குது ஆனால் வலியே தெரியலன்னா என்ன பண்ணுறோம், நம்ம அது டாக்டர்கிட்ட போக மாட்டோம், அதுக்கு மருந்து எடுக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். சீரியஸான ஒரு பிரச்சனையில் கூப்பிட்டு போய் அது என்ன பண்ணிடும், விட்டுரும். சில நேரங்களில் சின்ன சின்ன காரியங்கள் இருக்கிறது நல்லது தான், தவறு கிடையாது. பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. எத்தனை பேர் அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணுறதே இல்லை. எத்தனை பேர் காலையில் கூப்பிட்டு என் குழந்தைய காலையில் ஆசீர்வதிச்சு தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறீங்களா? ப்ளஸ் பண்ணுங்க. எந்த வசனத்தை, வார்த்தையை சொல்லி, வசனங்களை சொல்லி, வாக்குத்தத்தங்களை சொல்லி அதை ப்ளஸ் பண்ணி அனுப்புனா அந்த பிளஸ்ஸிங்ஸ் அந்த குழந்தை மேலே இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நெகட்டிவாக பேசுகிறத என்ன பண்ணிடணும், நம்ம கம்ப்ளீட்டாக தவிர்த்துடணும். உன்னாலலாம் அதெல்லாம் முடியுமா, உன்னால தான் வந்தது, இவங்களால தான் வந்துச்சு, இதுதான் பிரச்சனை, இப்படி சொல்லி சொல்லி குடும்பத்தில் என்ன ஆகிடுது, நரக அக்கனியை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு விட்டுறாங்க. அதனால தான் பாருங்கள், சகர் நான் யோசித்தேன், ஏதோ தாவம் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டார், பாவம் அந்த குழந்தை பிறகுற இவர்
ஊமையாவே இருந்திருக்கிறாரு, ரொம்ப அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் நல்லவர் பாருங்க, கர்த்தர் நல்லவர். மாத்திக்கலாமா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. அந்த குழந்தை ஒழுங்கா பிறக்கணும், சரியான நேரத்தில் பிறக்கணும். அதுக்கு இவர் என்ன பண்ணக்கூடாது, வாயை திறந்தா பிரச்சனை. எதையாவது ஒன்று சொல்லி கிள்ளி என்ன பண்ணுவார், அந்த ஆசீர்வாதத்தையே கெடுத்து போட்டுருவார். அமைதியாக இருக்கு. ஆனால் பரவாயில்ல, அவங்க வீட்டுக்காரம்மா ரொம்ப பரவாயில்ல. அவங்க வீட்டுக்காரம்மா யார்? எலிசபெத். எலிசபெத் அவங்க விசுவாசிக்கிறாங்க, அவங்க நம்புகிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதன் மூலமாக தான் அவங்க வீட்டில் என்ன ஆகுது, அந்த ஆசீர்வாதமே வருது. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும், ரிசீவ் பண்ணணும், அதை நம்பணும். விசுவாசிக்கலைன்னா அற்புதங்கள் நடக்காது. விசுவாசிக்கலைன்னா அற்புதங்கள் நடக்காது. ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதம், ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நமக்கு தரலாம். ஆனால் அதை நம்ம விசுவாசிக்காத வரைக்கும் அது நம்முடையதாய் மாறாது. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் தனித்து செயல்பட முடியாது. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க. விசுவாசம் தனியாக செயல்படாது. ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நான் விசுவாசிக்கிறேன். இல்லாத ஒரு காரியத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது, விசுவாசிக்க முடியாது. காணாதவைகளை நான் என்ன பண்ணுறேன், இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இருக்கிற காணாத காரியங்கள் பார்க்க முடியல, ஆனால் இருக்குது. பார்க்க முடியல, ஆனால் இருக்குது. என் கண்கள்னால இப்போ நான் பார்க்கல, ஆனால் இருக்குது, நான் நம்புகிறேன். ஆனால் இல்லாத ஒரு காரியத்தை நான் நம்ப முடியாது. இல்லாத ஒரு காரியத்தை நான் நம்ப முடியாது. இருக்குது, இருக்கிற ஒரு காரியத்தை தான் நான் என்ன பண்ண முடியும், விசுவாசிக்க முடியும். நமக்கு ஒருத்தர் ஒரு 1000 ரூபா தராருன்னு சொல்கிறாருன்னு வைங்க. அவர் சொன்னதுனால தான் நான் என்ன பண்ணுறேனுமா, எனக்கு கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா தருவார், ஏன்னா தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் சொல்லலைன்னா விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்க முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ காரியங்கள், ஆசீர்வாதங்களை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் தந்ததுனால தான் நம்ம விசுவாசிக்கிறோம். தரலைன்னா விசுவாசத்துக்கு அங்கே வேலையே இல்லை. தராத ஒரு காரியத்துக்காக என்ன பண்ண முடியாது, விசுவாசிக்க முடியாது. அப்போ விசுவாசம் தனித்து செயல்படுவது இல்லை. விசுவாசம் ஏதோ ஒரு காரியம் கொடுக்கப்பட்டதுனால தான் விசுவாசம் செயல்படுகிறது. 2 காரியம் என்னன்னா, ஒன்று கிருபை. எல்லாம் சொல்லுங்க, கிருபை. கிருபை. இன்னொன்று விசுவாசம். சொல்லுங்க எல்லாரும், விசுவாசம். அப்போ கிருபை நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கு, தந்திருக்கிறது, கொடுத்திருக்கிறது. சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், செழிப்பை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், உயர்வை கொடுத்திருக்கிறார், மேன்மையை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கிருபையாக தேவன் நமக்கு சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? நம்ம எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரா? இல்லை, அது அவருடைய கிருபை. நம்ம எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆனோம். நம்ம இடத்துல குறைகள் இருந்து, பாவங்கள் எல்லாமே இருந்தது. ஆனாலும் கூட அவருடைய அளவற்ற கிருபையினால நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிறபடினால தான் நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறேன். கிருபை கொடுக்கிறது. சொல்லுங்க, கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. கொடுக்காம எடுக்க முடியாது, கொடுக்காம எடுக்க முடியாது. இப்போ அதே போல் எவ்வளோதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் விசுவாசம் இல்லைன்னா எடுக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் விசுவாசம் இல்லைன்னா அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, சுதந்திரத்துக்கொள்ள முடியாது. அநேகரோட வாழ்க்கையில் பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தில் நிறைய காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, விசுவாசம் ஒரு மூல காரணமாக அது இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் தான் தெய்வம், அவர் தான் வானத்தையும் பூமியை படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எவ்வளோ காரியங்கள் அவர் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறவர். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அவர் நல்லவர், வல்லவர், இதெல்லாம் தெரியும். ஆனாலும் வாழ்க்கையில் நிறைய தோல்வி, நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், சுகத்தில் பிரச்சனை எல்லாமே இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதில் நமக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அதுக்காக வேலை செய்கிறதே இல்லை, அதுக்கான வாக்குத்தத்தங்களை எடுக்கிறதில்ல, அதை பயன்படுத்துறதில்ல, அதை பேசுறதில்ல, அதை உரிமை பாராட்டுறதில்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார், ஆனால் அதை என்ன பண்ணல, எடுத்துக்கொள்வதில் பிரச்சனை. நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, கர்த்தர்கிட்ட பிரச்சனை இல்லை. தேவன் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிட்டாரு,
கொடுத்துட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கொடுத்துட்டேன்பா, நீ என்ன பண்ணு, சுதந்தரித்துக்கொள், நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள், விசுவாசித்து நீ என்ன பண்ணு, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். சிலர் என்ன நினைக்கிறாங்க, நடக்கிறதாங்க நடக்கும், தலையெழுத்து என்ன எழுதியிருக்குதோ அது அப்படி தான் நடக்கும், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, விதி என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, என்ன நடக்குமோ அதாங்க நடக்கும், கடவுள் மேலே பாரத்தை போட்டு போகலாம் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் வராது. என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், அதை விசுவாசித்து நான் சுதந்தரித்து கொள்ள போகிறேன், அதை பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி அதுக்காக முயற்சி எடுக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள், வாழ்க்கையில் வெற்றியை பெறுவார்கள், வாழ்க்கையில் சுகத்தை பெறுவார்கள். இந்த ஆசீர்வாதமும் சுகமும் சும்மா வர்றதில்லை, அதுக்காக வேலை செய்யப்பட வேண்டும், அதற்காக எஃபர்ட் போடணும். ஹல்லேலூயா. யார் அதற்காக முயற்சி பண்ணுறாங்களோ, யார் அதுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அவர்கள் அதை என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, என்ன பண்ணலை, அவர் விசுவாசிக்கல. ஆனால் கர்த்தர் நல்லவர். அந்த யோவான் ஸ்நானகனை குறித்த ஒரு திட்டம் வைத்திருந்ததுனால இவர் வாயை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய மனைவி அவங்கள விசுவாசிக்கிறதில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அங்கீகரித்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுறாரு. ஆனால் இங்கே பாருங்கள், மரியாளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே அப்படின்றாங்க. அதனால் சில நல்ல கேள்விகள்லாம் கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக பதில் சொல்கிறார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாலாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவங்க விசுவாசிச்சிருக்கிறாங்க. மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். யார் சொல்றது வார்த்தையை, தேவதூதன் சொல்றாங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதாவது இந்த வார்த்தை தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இந்த வசனத்தை நம்ம பைபிள், ஆம்பிளிஃபைட் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது, இங்கிலீஷ் பைபிள். அந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் இந்த வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை நான் வாசிக்கிற பாருங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி இருக்குது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்கிறது எப்படி இருக்குன்னா, ஃபார் வித் காட் நத்திங் இஸ் எவர் இம்பாசிபிள் அண்ட் நோ வேர்ட் ஃப்ரம் காட் ஷால் பி விதவுட் பவர் ஆர் இம்பாசிபிள் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். இட் பிரிங்ஸ், அதாவது என்ன சொல்றதுன்னா அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய சக்தியும் அந்த வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சும்மா வர்றது இல்லையா, ஒரு வார்த்தை நம்மை நோக்கி வருது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இதெல்லாமே எப்படின்னா அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய சக்தியும் அதற்குள்ளேயே இருக்குதான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், ஆனால் இது எப்படி நடக்கும்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சு முடிக்கிற, அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய சக்தியும் அதற்குள்ளே இருக்கான். அதாவது இது கிரீக் மொழியில், கிரேக்க மொழியில் கொடுக்கப்பட்டதுனால இதனுடைய அர்த்தம் வந்து மரியாளுக்கு டைரெக்டாக போகுது. டைரெக்டாக போனோன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய சக்தி இந்த வார்த்தையிலே இருக்குது, கர்த்தருடைய வசனத்திலேயே இருக்குது, அதுக்குன்னு வேறு யாரும் வரணும்னு அவசியம் இல்லை, அந்த வார்த்தையிலே வல்லமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு கேப்சூல் மாதிரி வேர்டு வந்து எப்படின்னா, கேப்சூல்னா அந்த கேப்சூலுக்குள்ளே தான் என்ன இருக்குது, மருந்து இருக்குது. அந்த மருந்து தான் நமக்கு சுகத்தை தருது. இந்த வார்த்தைக்குள்ளேயே அந்த சக்தி இருக்குது. அதுதான் வந்து விசுவாசம் என்ற சக்தி, விசுவாச வார்த்தை. அப்போ ஆண்டோடைய வார்த்தை அதுக்குள்ளே என்ன இருக்கான், அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. இப்படி தேவதூதன் மரியாளுக்கிட்ட சொன்ன உடனே மரியாளுக்கு உடனே புரிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன நடக்கணுமா, என்ன சொல்கிறாங்க பாருங்க, 36:8. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு, அப்போ தேவனால் எல்லாம் முடியும் அப்படின்னா தேவன் சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி அந்த வார்த்தையிலே இருக்குமானால் தேவனுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறாங்க பாரு. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்படி ஒரு பேட்டர்னே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு கன்னி வந்து
குழந்தை பெற்ற மாதிரி ஒரு சரித்திரமே கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது என்ன நினைக்கிறாங்க, இது கர்த்தருடைய வார்த்தை, இதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமை சக்தி இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி நம்பி என்ன பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறதுனால தான் அவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆகுது, அந்த குழந்தை பிறக்குது. விசுவாசிகள் அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியலைங்க, வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த வார்த்தை அவங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்திருக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கான வழி, ஆசீர்வாதத்திற்கான எல்லா விதமான வழிமுறைகளும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான காரியங்கள் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அவர் கொடுத்திருந்தா கூட அதை பெற்றுக்கொள்வதற்கு, ரிசீவ் பண்ணுறதுக்கு, அதை செய்ய வேண்டிய காரியம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. சில பேரை பார்த்தோம் அப்படின்னா they are blessed, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் குறைவில் வாழ முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் they are blessed in Christ. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனந்தான், கிறிஸ்தவ ஜனந்தான், தேவனை தேடுகிற ஜனந்தான், சபைக்கு போகிற ஜனந்தான், பிரசங்கங்களை கேட்கிற ஜபந்தான், ஜபக்கூட்டத்தில் கலந்து கொள்கிற ஜனந்தான், ஊழியங்களுக்கு போகிற ஜனந்தான். ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியும். காரணம் என்னன்னா, விசுவாசிக்காத ஒரே காரணத்தினால. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், என்னை இப்படி வைக்க போகிறார், இப்படி மேன்மையாக வைக்க போகிறார், என்னை உயர்த்த போகிறார் என்ற அந்த விசுவாசம், அதை விரும்புறதில்ல. முதல்ல அநேகர் என்ன பண்ணுறதில்ல, நான் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்ல. அதை விரும்பாதபடினால என்ன யோசிக்கிறாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன், இன்னைக்கு செத்தா கூட எங்கே போயிடுவேன், பரலோகத்துக்கு போடுவேன். இங்கே கண்ணை மூடனா அங்கே கண்ணை திறப்பேன். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம நிறைய கற்று வச்சிருக்கிறோம். அதனால் எதை பற்றி என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறதே இல்லை. இருக்கிறது எது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இவங்களே சொல்லிடுறாங்க பாருங்கள், எது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. அப்போ இல்லைனாலும் பரவாயில்லனா என்ன ஆகிடுது, அந்த ஆசீர்வாதமே இவங்களை விட்டு தனியாக போயிடுது. ஆசீர்வாதம் வர ட்ரை பண்ணுது, இவங்கள என்ன பண்ணிடுறா, டாட்டா பாய் பாயின்னு சொல்லி அதை அனுப்பி விடுகிறார்கள். அப்படி பேசக்கூடாது. நம்ம கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நான் உயர்வு அடைவதை கர்த்தர் விரும்புகிறார் சொல்லி அவர் என்ன ஆசைப்படுறார், அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி வாழ்வது தான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. சில பேர் தேவ சித்தம் என்னன்னு தெரியலங்க, கர்த்தர் என்னை குறித்து என்ன சித்தம் வச்சுக்கிறார், இவ்வளோ சித்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு பைபிளில், இவ்வளோ விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய நினைவுகள் எல்லாமே இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்ன பண்ணுறதில்ல, இவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஏதோ ஒன்று கடவுள் பேசுவார், நேரடியாக தரிசி, மகனே என்னுடைய சித்தம் இதுதான், இதை நீ செய் அப்படின்னு சொல்லி பேசுவார் சொல்லி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அப்படி உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையாக எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துருக்கிறார். இதுதான் என்னுடைய சித்தம், இதன்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறதில்ல, அது எடுத்து கொள்வது இல்லை. வேத வசனங்களை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து அது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய வசனம் சொல்லி என்ன பண்ணணும், அதை கிளைம் பண்ணணும். அதை கிளைம் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அது உங்களுடைய வார்த்தை தான், அது உங்களுடைய வார்த்தை தான், உங்களுடைய விசுவாச வார்த்தை தான். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு 16-17 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு முறை நைட்டில் அதிகாலையில் ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். அப்போ நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறது. காலையில் எழுந்தால் அப்படியே ஒரு உள்ள வார்த்தை அப்படியே பொங்கி வர்ற மாதிரி வருது, உள்ளேருந்து வார்த்தை வெளியே வருது. என்ன வார்த்தை வருதுன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலுன்ற அந்த வசனம் எனக்குள்ளேருந்து அப்படியே வருது. நான் வாயில் சொல்கிறேன், எனக்கே தெரியல, மலைகள் விலகினாலும் பர்வத நிலை இப்படி சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வசனம் பைபிளில் இருக்குதுன்னே தெரியாது. இது என்ன, அது புதுசாக என்னமோ வருது, நமக்குள்ளேருந்து என்னமோ வருது, ஏதோ கடவுள் பேசுகிறாரு போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்புறம் மறுபடியும் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், மலைகள் விலகினாலும் பருவதம் நிலை போய் எதனா ஒரு வசனம் அந்த மாதிரி எதனா இருக்கா. நான் கேட்ட ஒரு சிலருக்கு அது தெரியலன்ட்டாங்க. தெரியலப்பா அப்படிலாம் எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு ப்ரேயர் செல்க்கு போகும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அக்கா இந்த மாதிரி வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா இருக்குது, ஏசாயால இருக்குது 54:10 அப்படின்னாங்க. எடுத்து படிக்கும்போது ஒரே சந்தோஷம். கடவுள் நம்மக்கிட்ட பேசியிருக்கிறாரு போல். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மறக்க முடியுமா அந்த வசனத்தை? அப்போது அன்னை நாளில் இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வசனம் என் வசனன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்போ வாழ்க்கையில் எவ்வளோதான் ஒரு தோல்விகள் வந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளோதான் வீழ்ச்சி வந்தாலும் இந்த வசனத்தை பரிசுத்த அவன் அப்படியே ஞாபகப்படுத்துவார்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்களிலே போய் என் கிருபை உன்னை விட்டு. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, சூழ்நிலை எவ்வளோதான் வித்தியாசமாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளோதான் கீழே போனாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், என்னை விட மாட்டார். காரணம் அன்றைக்கே என்கிட்ட பேசினார், என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு. அப்போ ரொம்ப பிரச்சனையான நேரத்தில் என்ன பண்ணும், இந்த வசனத்தை தான் எனக்கு ஞாபகம். உடனே இந்த வசனத்தை சொல்லிச்சோம், ஆண்டவர் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்களே இந்த வார்த்தையை, அந்த வசனத்தை கொடுத்துருக்கீங்க, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு அதை ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு பெரிய தெம்பு எனர்ஜி வந்துடும். சில வசனங்களை வார்த்தைகளை எடுத்து இது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய வசனம்னு சொல்லி கிளைம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏதோ பைபிளில் இருக்கிற வசனங்க பைபிளில் போட்டுக்குதுங்க, எபிரேயரில் போட்டுக்குதுங்க, ரோமரில், அப்படி இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை, இது எனக்கு சொந்தமான வார்த்தைன்னு சொல்லி என்ன பண்ணணும், கிளைம் பண்ணணும். அதுதானே ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தையை கிளைம் பண்ணுறது எப்படின்னா, ஒரு வசனம் எப்படின்னா அதை விசுவாசங்கிறது என்னென்னா ஒரு பத்திரம் மாதிரி. விசுவாசன்றது என்னது, ஒரு பத்திரம், டைட்டில் டீடு. இங்கிலீஷில் டைட்டில் டீட்னே வருது பைபிளில், இங்கிலீஷ் பைபிளில். அது ஒரு பத்திரம் மாதிரி. ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடம் என்னுடைய இடம்னு சொல்கிறதுக்கு ஒரு பத்திரம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வசனம், இந்த வார்த்தை என்னுடைய வசனம், என்னுடைய வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பத்திரம் மாதிரி செயல்படுவது விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மரியாளுக்கு வந்தபோது மரியாள் என்ன பண்ணுறாங்க, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். மரியாள் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டபடினால தான் அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சு அதனுடைய ஆசீர்வாதங்களை அவங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்தது. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தையை சொல்கிற, வசனத்தை சொல்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பைபிள் எடுப்போம், ஆதியாகமத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். மனுஷன் பாவத்தில் விழுந்தபோது ஆண்டவர் அந்த நேரத்தில் சொல்கிறார் ஒரு வார்த்தையை. பிசாசு என்ன பண்ணுறான், ஏவாளை வஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை விசாரிக்கிற எல்லா காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன பண்ணுவேன், பகை உண்டாக்குவேன்றார். அங்கே தான் ஒரு முதல் இந்த மனு குலத்தை மீட்பதற்கான ஒரு வாக்குத்தத்தமே, முதலாவது வாக்குத்தத்தமே எங்கே இருக்குன்னா ஆதியாகமம். சொல்லுங்கள், ஆதியாகமம் 3:15. முதல் வாக்குத்தத்தம் அங்கே தான் இருக்குது. மனித குலத்தை மீட்பதற்கான வாக்குத்தத்தம் எங்கே இருக்குது, ஆதியாகமம் 3:15. அங்கேயே சொல்லிட்டார், உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் பகை உண்டாக்கும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்திரீயினுடைய வித்துன்னு வருது. இப்போது ஒரு மனுஷன் மூலமாக தான் அவனுடைய சந்ததி, மனுஷ வித்தின் மூலமாக தான் சந்ததி பெருகுது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கரெக்டுங்களா? மனுஷ வித்தின் மூலமாக தான் சந்ததி பெருகுது. ஸ்திரீயினுடைய வித்துன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுறதில்ல, யாருமே ஸ்திரீயினுடைய வித்துன்னு சொல்கிறதில்ல. மனுஷன் மூலமாக தான் சந்ததியாக அந்த பெருக்கம் உண்டாகுது, ஜனங்கள் பழுகி பெருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயினுடைய வித்துன்றாரு. அப்போ ஸ்திரீயினுடைய வித்துன்னும் போது இங்கிலீஷில் என்ன சீடுன்னு வருது, என்னென்னு வருது, சீடுன்னு வருது. அப்போது ஸ்திரீயினுடைய வித்துங்கிறது என்னென்ன, வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை வசனம் மரியாளுக்கு வந்தபோது அந்த வசனத்தை என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த வார்த்தையை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். வசனம் விதையாய் இருக்கிறது. பைபிளில் போட்டிருக்குல்ல, மார்க் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அது விதையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் அது விதையாய் இருக்கிறது, அது வித்தாக இருக்கிறது. அப்போ ஸ்திரீயினுடைய வித்துங்கிறது என்னது, தேவனுடைய வார்த்தை வந்தபோது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வசனம் தான், அந்த வார்த்தை தான் அந்த ஸ்திரீயினுடைய வித்தாக மாறுகிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இதே வார்த்தை வசனம் என்கிற விதையை நாம் கூட என்ன பண்ண முடியும், அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் கூட நம்ம என்ன பண்ண முடியும், விதைக்க முடியும். அப்போ பகை எப்படி உண்டாகுது, உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துனா யாரு சொல்லுங்க, எந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அந்த வார்த்தை மாம்சமானது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. எங்கே இருக்கு, யோவான் 1:14 இருக்கு, அந்த வார்த்தை மாம்சமானது. அப்போ மரியாள் என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை விசுவாசித்து அங்கீகரிக்கிறார்கள். அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள சென்று அது மாம்சமானது. ஹல்லேலூயா.
பாருங்கள், அப்போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய, பாருங்கள், ஸ்திரீயினுடைய வித்துன்னு சொல்லும் போது அது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லப்படலை. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? நல்லா கவனிங்க. அது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லப்பட்டுச்சா? உன் வித்துக்கும் கர்த்தருடைய வித்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் சண்டை வரும் அப்படின்னு நான் சொன்னார். உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும்னா, என்னைக்கு அவங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்களோ அது அவர்களுடைய வார்த்தையாக மாறிவிட்டது, அவருடைய வித்தாக மாறிவிட்டது, அது அவர்களுக்கு சொந்தமானதாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு செய்ய போகிறோம்? அது கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து, வாக்குத்தத்தங்களை எடுத்து, இது என்னுடைய வாக்குத்தத்தம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்று என்னைக்கு சொல்ல போகிறோம்? இது எப்படி உண்டானது? விசுவாசத்தின் மூலமாக உண்டானது. விசுவாசம் இல்லைன்னா அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் அது அற்புதங்களை கொண்டு விடுகிறது. ஹல்லேலூயா. வார்த்தை ரொம்ப முக்கியம். வசனம்ன்றது எப்படின்னா, அது வசனம் விதை மாதிரி இருக்குது. வசனம் எப்படி இருக்குது? விதை. வசனம் ஒரு விதை. மார்க்கில் நம்ம அதை வாசிக்கிறோம், 4வது அதிகாரத்தில். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். மார்க் 4வது, எத்தனை விதமான நிலங்கள் இருந்துச்சு அதில் சொல்லுங்கள்? வழி அருகே விழுந்த விதை, அப்புறம் கற்பாறையில் விழுந்த விதை, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில். பிசாசோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? அந்த விதை நல்ல நிலத்தில் விழக்கூடாது. அதான் அவன் பிரச்சனையே. அவனுக்கு நல்லா தெரியும் இந்த வசனம் நமக்குள்ளே போய். நிலங்கிறது என்னது? எதை குறிக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்முடைய இருதயம். இருதயம்ங்கிறது என்னது? அது ரொம்ப முக்கியம். இருதயம்னா கிட்னி, லிவர், அப்புறம் ஹார்ட்டு. அந்த ஹார்ட்டு தாங்க இசிஜி எக்கோலாம் எடுப்பாங்களே, அது மாதிரி வச்சுருக்கூடாது. இருதயம் சொல்லும் போது என்னது? உள்ளான மனிதன். இருதயம்னா என்னது? ஸ்பிரிட் மேன், இன்னர் மேன், உள்ளான மனிதன். அந்த உள்ளான மனிதனை தான் வேதம் பல இடங்களில் இருதயம் 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 சொல்லியிருக்கு. அப்போ அந்த உள்ளான மனிதனுக்குள்ள இந்த வார்த்தையை விதைக்க வேண்டும். வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறது. விதைச்சிட்டு ஒரே நாளில் வந்துடும் நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் அது வேலை செய்ய என்னைக்கு விதைக்கப்படுதோ அன்றைக்கி அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. உங்களோட வாழ்க்கையில் சில விதைகளை விதைக்கும் பொழுது அது என்ன பண்ணுது? அது உள்ளுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது, வளர ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் எல்லா டாக்டரையுமே பார்த்துட்டு வந்துடும். நம்ம இஎன்டி போய் பார்த்துடலாம்ப்பா, கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்துடலாம், அப்புறம் டென்டிஸ்ட்டை போய் பார்த்துடலாம். இது மாதிரி எல்லாருமே போய் பார்த்துட்ருக்குறோம். சொல்லுங்கள். இல்லை, நம்ம யாரை போய் பார்க்கணுமோ அவங்கள தான் போய் பார்க்குறோம். யாரை பார்க்கணுமோ அவங்க தான் போய் பார்க்கணும். அப்படி தானே? கரெக்டாக இல்லைங்களா? இப்போ நம்முடைய வாழ்க்கை இங்கே நம்ம நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த வேதத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நான் எவ்வளோ தான் பிரசங்கம் பண்ணாலும் சில பேர் நினச்சி, ஐயோ என் பிள்ளைங்க வாழ்க்கை மட்டும் சரியாயிட்டா போதுங்க. அப்போ அவங்க யாரை போய் பார்க்கணும் சொல்லுங்கள்? அவங்களுக்குன்னு சில விதைகள் இருக்குது, அவர்களுக்கு என்று சில விதைகள் இருக்குது. என்ன சொன்னாலும் சரி, கடைசியாக ஜெபம் பண்ணால் கூட என்ன சொல்லுவாங்க? ஐயா என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா பிரசங்கத்தை எல்லாம் கேட்பாங்க, அவன் மனசில் என்ன ஓடிட்டுருக்கோம்? ஐயோ கடன் பிரச்சனையில் இருக்குதே, இன்றைக்கி வீட்டுக்கு போனால் கடன்காரன் நிற்பானே, அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியலையே, நாளைக்கு விடிஞ்சா இஎம்ஐ பிடிச்சிருவானே, அதுக்குள்ளே எப்படியாவது போய் காசை கண்டுபிடிச்சி போடணுமே. சிலருக்கு என்னென்னா அந்த கடன் பிரச்சனை அது பெரிய மலை மாதிரி இருக்கும். சிலருக்கு பிரச்சனை அவங்க வீட்டில் இருக்கிற உறவுகளில் பிரச்சனையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்கும், மாமியார் பிரச்சனையாக இருப்பாங்க, மருமகள் பிரச்சனையாக இருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. காலையில் எழுந்தால் அதுதான் பிரச்சனை, நைட்டு தூங்குறது போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் பிரச்சனை. அவங்க வேறு எதனா போய் பார்க்கணும்னு நினைப்பாங்களா? இந்த பிரச்சனை டீல் பண்ணால் இது சரியாயிட்டா போதுங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவர்களுக்கு என்று சில விதைகள் இருக்கிறது. நம்ம எந்த விதையை சூஸ் பண்ண போகிறோம்? இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை சில நேரங்களில். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக போனால் போதுங்க, அப்படியே போயிட்டு சர்ச்சை அட்டன் பண்ணால் போதும், சர்ச்சுக்கு போயிட்டா எல்லாம் மாறிடுங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க? சர்ச்சுக்கு போயிட்டா மாறிடும். சர்ச்சுக்கு போனால் மாறும். ஏன் மாறும் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதை வசனங்களை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு, அதை விசுவாசித்து அதை செயல்படுத்தும் பொழுது காரியங்கள் மாறும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சபைக்கு போகிறோம். சபைக்கு போன மாதிரியே போயிட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாற்றமும் வராது. வசனத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். வசனத்தை என்ன பண்ணணுமா? கேட்கணும். விசுவாசம் எப்படி வருது?
விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எங்கே இருக்குது? ரோமர் சொல்லுங்க 10:17. ரோமர் 10:17 இருக்கு. கேட்கணும், வார்த்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு இது சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் புதுசாக சில காரியங்கள் சொல்லணும்ல. இல்லைன்னா ஒரே போன வாரமே தான் சொன்னார், இன்றைக்கும் தான் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள். வசனத்தை கேட்கணும். அது எந்த விதத்தில் கேட்கணும் அப்படின்னா, மத்தேயு 13க்கு போயிடலாம். பதிமூணு 19 18 வாசிக்கிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்படின்னா வசனத்தை கேட்குறான், ஆனால் என்ன பண்ணலையா? அவன் வசனத்தை கேட்குறான், ஏன்னா என்ன பண்ணல? உணரவில்லை. என்ன பண்ணலையா? அப்படின்னா அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. ஏதோ சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. ஆரம்பித்தார் 10:15 ஆரம்பித்தாருங்க, இன்னும் போயின்னு இருக்குதுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிப்பார், இன்னும் முடிக்காது போயின்னு இருக்கு. அப்போ என்ன, வசனத்தை ஏதோ காதில் விழுது, பட் ஆனால் என்ன பண்ணல? அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, உணரவில்லை. சரிங்களா? இப்போது சும்மா கேட்குறது மட்டும் இல்லை, கேட்குறது எப்படி கேட்கணும்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன, எதுக்காக இது சொன்னார், ஏன் சொன்னார், அது என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். இந்த உணர்வு எப்படி வருதுன்னா அறிவின் மூலமாக தான் வருது. நல்லா கவனிங்க, இதை புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க. உணர்வு எப்படி வருதுன்னா அறிவு மூலமாக வருகிறது. உதாரணம் சொல்கிறேங்க, இங்கிலீஷில் சொன்னால் சிலருக்கு புரியும். அறிவுனா நாலேஜ், உணர்வுனா அண்டர்ஸ்டாண்டிங். நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வருது? அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல நாலேஜ், ரெண்டாவது என்னது? அண்டர்ஸ்டாண்ட். ஒரு காரியத்தை முதல்ல என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். இந்த அறிந்து உணர்ந்து கொள்கிற நிலைக்கு யார் போகிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் விதைக்கப்படும். அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின் மூலமாக பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, அதனால் சொல்கிறேன். வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ தெரியுமா? 100 டிகிரி செல்சியஸ். இப்போது என்ன அர்த்தம்? 100 டிகிரி செல்சியஸில் வாட்டரை நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகுமா? கொதிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போது தண்ணி 100 செல்சியஸ் வரும்போது 90 டிகிரி செல்சியஸ் இருக்குது, 95 இருக்குது, அப்போ வரைக்கும் கொதிக்கல. 100 ரீச் ஆகும்போது என்ன, தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. அப்போ பிள்ளைங்கள்லாம் என்ன கற்றுக்குறாங்க சயின்ஸில்? 100 டிகிரி செல்சியஸில் தண்ணி கொதிக்கும். அது அறிவு. சரிங்களா? அறிவு. அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னா, ஏன் 100 டிகிரி செல்சியஸாக கொதிக்குது, அதுக்கு என்ன காரணம், அதோட ஃபார்முலா என்ன, அதோட பின்னணி என்ன, ஏன் கொதிக்குது, என்ன அதில் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, அதுக்கு அதோட ப்ரெஷர் என்ன, அதோட ஹீட்டு அதிகமாகும் என்ன நடக்குது, இதெல்லாம் போய் உள்ளே போய் அலசி ஆராயிரம் பாருங்கள். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வார்த்தை வெறும் கேட்குறது மட்டும் கிடையாது. நல்லா கவனிக்கணும். நம்ம வார்த்தை சும்மா அதுக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அடுத்த வாரம் என்னன்னு கேட்டால் அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் முதல்ல வசனத்தை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, முதல்ல அறிந்து கொள்ளணும். ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, அதை அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணுமா. என்ன பண்ணணுமா? உணர்ந்து. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார், ஏன் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் ஆண்டவர் வந்து சும்மா ஒரு வசனத்தை கேட்டு அப்படியே போயிருக்கலாம். ஆனால் இருதயம் நிலம்னு சொல்லியிருக்கேன், ஏன் ஆண்டவர் இருதயத்தை நிலம்னு சொன்னார், நிலத்துக்கு ஏன் ஒப்பிட்டார்? அப்போ நிலத்தில் என்னென்ன நடக்குது, அப்போ இருதயத்தில் இதானே நடக்கும். யோசிக்கணும், உணரணும். இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறவங்க தான் வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும், ஆசீர்வாதங்களை பெற்ற முடியும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒரு நிலத்தில் வந்து பயிரை விதைக்கணும் அப்படின்னா நிலம் நல்லா இருந்தால் தான் விதைக்க முடியும். கல் அது இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியுமா? இப்போ இது அப்படியே நம்ம இருதயத்தை ஒப்பிட்டோம்னா, இருதயம் வந்து நல்ல நிலமாக இருந்தால் தான் வார்த்தை போனால் பலன் கொடுக்கும். அதுக்குள்ளே வந்து உலகத்தினுடைய கவலை, உலகத்தினுடைய ஆசை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், வசனத்தின் நிமித்தம் உண்டாகிற உபத்திரவம், இதெல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா விதைக்கிறது என்ன பண்ணாது? பலன் கொடுக்காது.
இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் முதல்ல நாலேஜ். என்னென்னா இருதயம் வந்து நிலத்தை போல இருக்கிறதுன்றது ஒரு அறிவு, அறிந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மூலமாக எனக்கு அறிவு உண்டாகுது. ரெண்டாவது என்ன பண்ணுறேன், அதை நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ள அந்த உணர்வு வருது. எப்படிப்பட்ட உணர்வு? ஆண்டவர் இருதயத்தை நிலத்துக்கு சமானமாக சொல்கிறாரு. அப்போ நான் இந்த நிலத்தை நல்ல நிலமாக மாற்றுவதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அதை உணர 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 அந்த வார்த்தை வந்து உள்ள ஆழமாக போக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. வார்த்தை அந்த விதையாக இருக்கிற அந்த வார்த்தை உள்ளே போயிடுச்சுன்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் ஆண்டவர் என்ன சொல்ல, நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்துக்குள்ளே அந்த விதை போகக்கூடாது. பிசாசுடைய ஒரே டார்கெட் என்ன? சில பேர் உணர மாட்டாங்களாம். என்ன பண்ண, வசனத்தை கேட்குறாங்க, என்ன பண்ண, அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க, உணரவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள என்ன பண்ண, அந்த வார்த்தை கிரியை செய்யலை. ஆனால் இதில் என்ன, ஆண்டவர் நாம தான் மகிமைப்படுறதில்ல. 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு வெளியில் இருக்கிற ஜனங்க பார்த்தான்னா நினைக்கிறாங்க, அவர் சர்ச்சைக்கு போயிட்டார், என்னங்க பெரிய ஆள் ஆகிட்டார், ஒன்றுமா அப்படி தான் இருக்கிறான், ஒன்றுமா மாறல. யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது? ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. காரணம், இவனோட வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. அவன் சர்ச்சுக்கு தாங்க போகிறான், பேர் மட்டும் என்னன்னு வச்சுருக்கிறான், பீட்டர் ஜேம்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போன மாதிரியே வந்துட்டு இருக்கிறான், ஒரு மாற்றமும் இல்லை. காரணம் என்னன்னா, வார்த்தை வந்து உள்ளே போகல. அது உள்ளே போவதற்கான காரியத்தை எதுவுமே செய்யவே இல்லை. இருதயத்தை பண்படுத்தலை, இந்த நிலத்தை பண்படுத்தலை. நிறைய காரியங்கள் உள்ளே போய் என்ன பண்ணிட்டு அடைச்சிக்கிட்டு இருக்குது. வேறு கொள்ள முடியல, வார்த்தை உள்ளே போக முடியல. நம்ம உணரும் பொழுது தான் மாற்றங்கள் உண்டாகும். ஏன் விசுவாசம் வந்து ரொம்ப முக்கியம் நான் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் ஒரு காரியங்கள் நடக்காது. சில சபைகளில் பிரசங்கம் பண்ணுறாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, இங்கே பாருங்கள் 50 பேர் இருக்கிறீங்க, அடுத்த வாரம் வரும்போது ஆளுக்கு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுங்க, நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வாரமே நம்முடைய சபையில் எத்தனை பேர் இருப்பாங்க? 100 பேர் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த வாரம் 100 பேர் வந்துட்டிங்கன்னா, 100 பேர் ஒரு ஆளை போய் கூப்பிட்டு வந்தீங்கன்னா 200 பேர். அப்படிலாம் ஜனங்களை சேர்க்க முடியாது. அப்படிலாம் ஜனங்க வர மாட்டார்கள். ஜனங்க எப்படி வருவாங்க? நம்மை பார்க்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டால் ஜனங்க தேடி வருவார்கள். அப்படி தான் சபையில் பெருக்கம் உண்டாகிறது. அப்போது நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்மக்கிட்ட இருக்கு. நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், தேவனுடைய நாம மகிமைக்கென்று நான் வாழப் போகிறேன், நான் எல்லாவற்றிலும் பெருக்கத்தை காணப்போகிறேன், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்து தான் இந்த தீர்மானம் உங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்தும். எனக்கு எதுவுமே வேணாங்க, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு விசுவாசமே தேவையில்லையே. விசுவாசமே, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு இனிமேல் என்னங்க இருக்குது, அவர் இன்றைக்கி வந்தாலும் நான் போயிடுவேன், நாளைக்கு வந்தாலும் போயிடுவேன், இந்த ஞானசானெலாம் எடுத்துட்டேன், அபிஷேகம்லாம் பெற்றுட்டேங்க, ஏசு கிறிஸ்து வந்தால் இன்றைக்கி கூட நான் போயிடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளை பார்த்தாங்களே ஓடுவாங்க, ஐயோ வந்துட்டாங்கப்பா, வந்த ஆள் பிடிக்கிறவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரியே யோசிக்குவாங்க. வெளியில் இருக்கிறவங்களாம் இவங்க வந்தாலே தான் சர்ச்சுக்குவான்னு கூப்பிடுவாங்க. இவங்ககிட்ட இந்த தப்பிக்கிறதே பெரும்பாடாயிடும் பொழுது இங்கே இந்த தெருவில் வரத்தை பார்த்து அவங்க அந்த தெருவில் ஓடி போயிடுவாங்க. பார்த்துட்டு நாம் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இப்படி ஆசீர்வாதமாக மாறுனீங்க, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது நம்ம சொன்னால் கேட்பாங்க. சபைக்கு போனேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த வார்த்தை என்னை மாற்றிருக்கிறது, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொண்டு வரு, எங்கே பாரு, நான் கூட ஒரு நாள் வரப்பா, என்னை கூப்பிட்டு போப்பான்னு அவங்களே வாயை திறந்து சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சபை பெருக வேண்டும், வளர வேண்டும் தான் விரும்புகிறார். அது எப்படி அது பெருகும்னா இப்படி தான் பெருகும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் ஜனங்கள் வருவார்கள். அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஒரு வசனம் சொல்லுது, நல்ல வசனம், எசேக்கியல் புத்தகத்துக்கு நேராக போகலாம். எசேக்கியல் 36 35 இல்லை 35 சார் எடுத்துட்டீங்களா? 36 35 நானே வாசிக்கிறேன். 33 வாசிக்க. நல்லா கவனிங்க. சபை எப்படி வளரும்ன்றதுக்காக சொல்கிறேன், சபையில் எப்படி பெருக்கம் உண்டாகுன்றது சொல்கிறேன். 33 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும்
கட்டப்படும். ஆண்டவர் வந்து நம்மளோட அக்கிரமங்களை நீக்கணுமா, தேவையில்லாத காரியங்கள் உள்ளத்திலிருந்து எல்லாவற்றையும் நீக்கணும். அதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ராசஸே அதுதான். முதல்ல கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கிறார். அது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இருதயத்தில் காணப்படுகிற எல்லாம் கல், மண், அது முள், இதெல்லாத்தையும் நீக்கப்பட வேண்டும். இதை நீக்காமல் ஒரு காரியமும் நடக்காது. ஒரு காரியமும் நிறைய பேர் பார்த்தா சர்ச்சுக்கு வராங்களே ஒழிய தங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியத்தை ஒன்றுமே என்ன பண்ண எடுத்து போடவே இல்லை. டிவி பார்க்குறவங்க டிவி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, படம் பார்க்குறவங்க படம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, துன்மார்க்கரோட சேர்ந்து சுற்றுறவங்க சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து சர்ச்சுக்கு மட்டும் வந்த வாழ்க்கை எப்படி மாறும்? விடணும். சில காரியங்கள் வந்து இது எனக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இது கர்த்தர் இதில் பிரியப்பட மாட்டார். என்ன பண்ணணும்? சில காரியங்கள் விட்டு விலகணும். அப்போ தான் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நல்லா போட முடியும். சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 34 பாருங்கள். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும்ன்றார். பாழாய் கிடந்தது இப்போ எப்படி இருக்குது? பயிரிடப்படும். நீ சுத்திகரிக்கப்பட்டனா, நீ சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறின அப்படின்னா பாழாய் கடந்த நிலமாக இருக்கிற உன்னுடைய நிலம் பயிர் நிலமாக மாறும்ன்றார். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிலமாய் நிர்மூலமாக இருந்த பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாக இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். சுற்றி இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்களாம், இது வந்து பாழாய் கிடந்த தேசம் இப்போ என்னங்க இது ஏதேன் தோட்டத்தை போல் இருக்குது, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது, அவ்வளோ செழிப்பாக இருக்குது, அவ்வளோ கனி விருட்சங்கள் இருக்குது. ஆதாம் ஒருத்தனுக்காக 4 ஆறுகள் ஓடிச்சான். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை பாருங்கள் ஆதாமுக்கு இருந்தது. ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது இவங்களோட வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லுவார்களாம். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்போ தான் பார்ப்பாங்களாம் ஜனங்க கண்ணு எப்போ நம்ம பக்கமாக திரும்பும் அப்படின்னா, பாழாய் கிடந்த நிலத்தை போல் இருக்கிற நம்ம நிலம் அது மாறி பயிர் நிலமாக மாறும் பொழுது சுற்றில இருக்கிற ஜனங்க என்ன பண்ணும், கண்களை எடுத்து பார்த்து, ஐயோ இவர்கள் என்ன எப்படி ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறார்களேன்னு சொல்லி அவர்கள் கண்கள் நம் பக்கமாய் திரும்பும். அப்போ நம்ம விரும்பணும், என்ன விரும்பணும்? நான் பாழான நிலமாக இருக்கக்கூடாது, பயிர் நிலமாக மாற வேண்டும். எதை விதைச்சாலும் நல்லா செழிப்பாக வளரணும், என் இருதயம் நல்லா இருக்கணும், என்னுடைய நிலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. 37 ஒருத்தர் வாசிங்க. 37. நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கவனிங்க, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சார்த்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதை நான் செய்யறதுக்கு அவங்க விண்ணப்பம் பண்ணணுன்றாங்க. நான் அவங்களை பெருகிறதுக்கு நான் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறேன். அவங்க பெருக்கம் அடையணும், அவர்கள் பெருக வேண்டும். தேவனுடைய சித்தம் அதுதான். தேவனுடைய சித்தம்னா நாம் பெருக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், வர்த்திக்கப்பட வேண்டும், எல்லாவற்றிலும் உயர வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதுக்கு ப்ரேயர் பண்ணுன்றார். ஹல்லேலூயா. அப்போ எதுக்காக ப்ரேயர் பண்ணணும் சொல்லுங்கள்? எதுக்காக ப்ரேயர் பண்ணணும் சொல்லுங்கள்? சொல்ல மாட்டீங்களா? அப்பா தான் சொல்கிறார். எதுக்காக ஜெபம் பண்ணணும்? இதிலேருந்து ஒரு 2 ப்ரேயர் பாயிண்ட் சொல்லலாமே. இப்போ 100 நாள் ஜெபம் எத்தனை நாள் இப்போ போயிட்டு இருக்குது? 63 நாள் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபம் பண்ணணும்? இந்த அக்கார்டிங் டு திஸ் பேசேஜ் இதுலேருந்து ப்ரேயர் பாயிண்ட் அவரே கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தரே ப்ரேயர் பண்ண எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. 33 37 வரைக்கும், 33 37 வரைக்கும் ப்ரேயர் பாயிண்ட் அவரே கொடுக்குறாரு. எதுக்காக ஜெபம் பண்ண தெரியாமல் நிறைய என்ன பண்ண ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் வந்து நிறைய ஜெப குறிப்புகளை கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு. எதுக்காக ஜெபம் பண்ணணும் பாருங்க. நம்முடைய அக்கிரமங்கள் நீங்கப்பட வேண்டும். வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த இருதயத்தை நம்ம ரொம்ப பார்க்குறோம். இந்த இருதயத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. கல், மண், அது முள் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
அது ஒரு ப்ரேயர் பாயிண்ட். இதெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அடுத்தது, பாழாய் கிடக்கிற அந்த நிலம் பயிர் நிலமாக மாற வேண்டும். அடுத்த ப்ரேயர் பாயிண்ட், பாழாய் கிடக்கிறது பயிர் நிலம்னா ஆசீர்வாதமான நிலம். அப்போது நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் வேறு எங்கேயும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளியிலேருந்து வர்றது இல்லை. அவர் ஒருத்தர் வந்து எனக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு போனாருங்க, அதுலேருந்து ஆசீர்வாதமாக இருக்குது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சில நேரம் சில சூழ்நிலைக்கு மாறலாம், அவ்வளோதானே ஒழிய நம்முடைய பிரதானமான ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குன்னு நம்முடைய இருதயத்தில் தான் இருக்குது. அதுதான் பயிர் நிலமாக மாறணும். ஆசீர்வாதம் உள்ளேருந்து தான் வருது, வெளியிலேருந்து வராது. இதை மறக்கவே கூடாது. பிளஸ்ஸிங்ஸ் வந்து இங்கேருந்து தான் வருது, நம்முடைய உள்ளான மனிதனிலிருந்து தான் ஆசீர்வாதங்கள் வருது. நாம் ஆசீர்வாதமாக இருந்தால் தான், நாம் செழிப்பாக இருந்தால் தான், நாம் சுகத்தோடு கூட இருந்தால் தான், நம்ம ஆரோக்கியத்தோடு கூட இருந்தால் தான், நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட்டால் தான், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் மேன்மையாக இருந்தால் தான் சுற்றில் இருக்கிற ஜனங்கள் நம்மை பார்ப்பார்கள். இப்போ விரும்பணும், நம்ம இப்போ என்ன பண்ணணும்? விரும்பணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், இப்படிப்பட்ட குறைவுபட்டு இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேணாம், குறைவு எனக்கு வேணாம். ஆண்டவர் நம்ம குறைவு உள்ளவர்களாக இருக்கணும் விரும்பவே இல்லை. சம்பளம் வந்த உடனே 20 நாள் நல்லா இருக்குதுங்க, 20ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப படாத பாடாக இருக்குதுங்க. 20ஆம் தேதிக்கு மேலே படாத பாடாக இருக்குது, சொல்லவே முடியாதுங்க. யாருக்கிட்ட போய் சொல்கிறது? சில பேர் வீட்லேயே இருந்துடுறாங்க. எங்கன்னா போனால் தானே வந்தால் தானே கொஞ்சம் காசு செலவாகுது, வீட்லேயே இருந்துருது. அப்போது அவ்வளோ ஒரு இது இல்லை, சொல்ல முடியல. ஆசீர்வாதங்கள் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, குறைவு காணப்படுது. இப்போ நம்ம விரும்பணும். தேவ சித்தம் அது இல்லை. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. 1ஆம் தேதி சம்பளம் வருதா? வருதுங்களா? 1ஆம் தேதியிலேருந்து வர்ற சம்பளமோ வருமானமோ 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும்னு தான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அதுதான். 1ஆம் தேதி எப்படி கையில் காசு இருக்குதோ, 31ஆம் தேதியும் நம்ம கையில் காசு இருக்கும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் சித்தம். 20 நாள் கொஞ்சம் நல்லா இருப்பா, மீதி 10 நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்குப்பா, என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம we are missing something. ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விரும்பு, முதல்ல விரும்பு, டிசையர் ஃபார் இட். முதல்ல நீ என்ன பண்ணு? விரும்பு. நல்லா வாழணுன்றதை என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம விரும்பணும். 2வது, அதை எப்படி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை தேட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், அதுக்காக பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் ஜனங்க பார்ப்பான், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே மெய்யாகவே உங்களோட கூட இருக்கிறாரு போல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களே, நீங்கள் எந்த விதமான குறைவுகள் இல்லாமல் இருக்கிறீங்களே, உங்களுடைய குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது, உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குது, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்கு, என்ன பண்ணீங்க, என்ன நடந்தது? அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. அப்போ ஜனங்கள் தேடி வருவார்கள். கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். 37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் செழிப்பாக இருக்கணும், எல்லாவற்றையும் நான் மேன்மை அடையணும், எல்லாவற்றிலும் நான் உயரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஜபிக்கணும். சில நேரங்களில் ரொம்ப ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் கேட்குறதே இல்லை. ஆண்டவரே, ஆப்பிரிக்கா தேசத்துக்காக பாரப்படுகிறோம் ஆண்டவரே. முதல்ல நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கேட்கணும், கர்த்தர்கிட்ட கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இந்த வசனம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, கேளுங்க. அதோட உண்மையான இந்த கிரேக்க மொழி, எபிரேய மொழி அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அப்போ தான் அதோட அர்த்தம் புரியும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்றது என்ன அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னா, டிமாண்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். எப்படி சொல்கிறாரு? டிமாண்ட் பண்ணு, வேணும், அதெல்லாம் தெரியாது எனக்கு, வேணும், என்ன பண்ணுங்க தெரியாது, எனக்கு வந்தே ஆகணும், அதுதான் டிமாண்ட். அந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஸ்ட்ரெயிட் அதுக்குள்ளே போயிட முடியாது. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? நமக்குள்ளே நிலைத்து இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு தான் இவ்வளோ விஷயத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த விசுவாசம் உள்ளே வந்துருச்சுன்னா ஜபம்லாம் அப்படி மாறிடும். கேளுங்கள் அப்படி கொடுக்கப்படும்ன்றது அதை டிமாண்ட் பண்ணுறோம் பாருங்கள், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆண்டவர்கிட்ட, அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறான், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் அவர்கிட்ட என்ன பண்ணேன்? டிமாண்ட் பண்ணுறேன், ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே
அது எப்படி வருதுன்னா அந்த விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணி உள்ள இருதயத்தில் வைக்க அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்குள்ள வருகிறது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தரார். யாரு கேட்டாலும் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் தர. விசுவாசத்தோடு கூட கேட்டால் நான் அதை நமக்கு அவர் தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களை கேட்கணும் கர்த்தரிடத்தில். நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், உயரணும், மேன்மை, அதுக்கிட்ட கர்த்தர்கிட்ட கேளுங்க. எப்படி கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து, அதை நம்பி விசுவாசித்து இருதயத்தில் வைத்து நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அப்பொழுது மனிதர்கள் பெருகுவார்கள், ஜனங்கள் பெருகுவார்கள். திரளான ஜனங்கள் இந்த இடத்துல கூடி வருவார். நம்மை பார்த்து தான் வருவார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் ஜனங்கள் வருவார். ஏதோ நம்ம கூப்பிட்றதுனால அவர் வரமாட்டார்கள். நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து தான் வெளியில் இருக்கிற ஜனங்கள் வருவார். எத்தனை பேரை நான் இப்போ யோசிக்கிறீங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு? ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. வேணான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் எதுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறார்? நம்ம மட்டும் சுயநலமாக நல்லா வாழ்கிறதுக்கா? இல்லை, மற்றவர்களே ஆசீர்வாதத்திற்குள்ளே நடத்துவதற்கு தான். நம்ம நல்லா இருந்தால் மற்றவங்களை நம்ம உதவி செய்வோம். நாம் நல்லா இருந்தால் மற்றவர்களை அரவணைப்போம். நாம் நல்லா இருந்தால் அநேக ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்துவோம். அதுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ கேளுன்றார். அதுக்காக ஜெபம் பண்ணு, ப்ரேயர் பண்ணு. ஜெபம் பண்ணாமல் நடக்காது. சில நேரங்களில் நம்ம இதெல்லாம் இருந்தால் நல்லது தான் நம்ம நினைப்போம். ஆனால் ப்ரேயர் பண்ணலாம் நடக்காது. ஆண்டவர் இந்த பூமியில் ஜெபம் பண்ணால் மட்டும்தான் காரியத்தை செய்கிறார். ஜெபம் பண்ணலைன்னா வாய்க்காது, காரியங்கள் வாய்க்காது. இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். அறிந்து கொண்ட அந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்குறார். செபிக்கலாம். கண்களை மூடும். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் 100 மடங்கு பலன் தரட்டும், பெருக செய்யட்டும், அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.